சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. நல்லா அழகா குட் மார்னிங். ஸோ இப்போ தான் எந்திரிச்சு ஆக்சுவலாக நேற்று நைட்டு படம் பார்த்தோம். அதனால காலையில் லேட் ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. மணி பார்த்திங்கன்னா 8 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் தான் 8 மணிக்கு எந்திரிச்சோம். ஆனால் அவங்க அப்பா காலையிலே எந்திரிச்சு என்னமோ ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எந்திரிச்சு சேவன்னு நானும் ப்ரஷ் பண்ணியாச்சு. சேவக்குட்டி ப்ரஷ் பண்ணிங்களாடா? ப்ரஷ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? vlog எடுக்க போறோமா இன்னைக்கு? வாவ் சேயோன், சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. நல்லா அழகா வெயில் வந்திருக்குடா. பர்றா சூப்பரா இருக்குல்ல. இன்னைக்கு வெதர் ஏதோ 20 டிகிரி வரைக்கும் போகும் டாடி சொன்னாங்க. அப்படியே என்ன? ஆமா, உங்களுக்கு தெரியுமா எல்லாமே? பாரா. சரி, குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாருக்கும். குட் மார்னிங். ஸோ இதான் மார்னிங் வியூ. காலைல எழுந்திரிச்சோன்னா அப்படியே பால்கனிலேருந்து வெளியில் பார்த்தா சூப்பராக இருக்குல்ல. ஹாய்ப்பா, குட் மார்னிங். வணக்கம் சொல்கிறீங்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். வேலை முடிச்சிட்டிங்களா? இன்னும் இருக்கா வேலை? இன்னும் இருக்கா? அப்புறமேட்டிக் பார்க்குறீங்களா? சரி, எங்களுக்கு ஜிஞ்சர் டீ ரெடி ஆயிடுச்சா? இதோ மார்னிங் கொதிக்குது பாருங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய சிடிஎம் கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஞ்சர் வாட்டர் குடிச்சிட்டு யோகா பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜிஞ்சர் வாட்டர் வந்து இப்போன்னு இல்லை, கொரோனான்னு கிடையாது, எப்பயுமே குடிப்போம் நானும் அவரும். ஆனால் இப்போது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சேவன் குட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இம்யூனிட்டிக்கு நல்லது அப்படிங்கிறனால. ஸோ அதனால ஜிஞ்சர் வாட்டரில் சேவனுக்கு மட்டும் ஹனி போட்டு கொடுப்போம். நாங்கள் 2 பேரும் அப்படியே குடிச்சிட்டு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் மட்டும்தாங்க அவரை வந்து யோகாக்கு இழுக்க முடியும். வீக் டேஸ்லாம் எந்திரிச்சு காலையில் குடுன்னு ஆஃபீஸுக்குன்னு சொல்ல முடியாது, ஆஃபீஸ் ரூம்குள்ளே ஓடி போயிடுவார், அங்கேயே போய் மூடிக்கிடுவார் கதவை. ஸோ அதனால இன்னைக்கு வீக்கெண்ட்னால அவரையும் சேர்த்து நாங்கள் யோகாவில் இன்க்ளூட் பண்ணுறோம். செய்யோம் இன்னைக்கு டேடியும் சேர்ந்து நம்ம கூட யோகா பண்ண போகிறாங்கடா குட்டி. ஒரு ஆள் எவ்வளோ ரம்மியமாக ஜிஞ்சர் வாட்டர் ரசிச்சு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. சியர்ஸ். நான் குடிச்சு முடிச்சிட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா யோகா ஸ்டார்ட் பண்ணலாம். சூரிய நமஸ்காரத்துல எதுக்கு ஆகுது? சூரிய நமஸ்காரம் இல்லையா? வெரி குட். Concentrate on your feet. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேன் குட்டி என்ன சாப்பிட்றீங்க? பிரெட் டோஸ்ட். எத்தனை பிரெட் டோஸ்ட் சாப்பிடுவீங்கடா? 5 சாப்பிட போறீங்களா? யார் செஞ்சா உங்களுக்கு பிரெட் டோஸ்ட் இன்னைக்கு? டாடி. தேங்க்யூ சொன்னீங்களா டாடிக்கு? வெல்கம். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து லேட்டாக எழுந்திரிச்சனால நம்ம பிரெட்டோட முடிச்சுக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. தேங்க்யூ. சேவன் டீயே குடிக்கல. சேவனுக்கு வந்து வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் டீ குடிக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்கு. ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, வேணான்ட்டாங்க. நல்லதுதான், நான் கம்பல்லாம் பண்ணல. பிளேட் நாங்க எடுத்துட்டு போய்க்கிறோம்ல. பழக்கமா? ஹலோ, வீடியோ ஆன்ல இருக்குங்கிற சேட்டை.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேயோன் வந்து ரீசெண்டாக இந்த வெக்கேஷன் சொல்ல முடியாது, லாக்டவுன்ல இருந்து ஃப்ரோசன் ஃபேன் ஆயிட்டா. ஸோ சேயோன் வந்து எல்சாவை இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை இமேஜின் பண்ணிட்டு இன்டு தி அன்னோன் பாட்டுக்கு எனாக்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் நடக்க போகுது. சேயோன், ஆர் யூ ரெடி? Yeah. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஊருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சேயன் வந்து அந்த டைமில் அவங்க ப்ளே ஏரியாவை அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சேயன், என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பிஸாடா செய்றீங்க? டிஃப்ரெண்ட்டாக எதுக்கு மிக்கி மவுஸ்லாம் வச்சு செய்றீங்க? மிக்கி அண்ட் டொனால்ட் பிஸா செய்கிறோமா இப்போ நம்ம? சரி, இன்னைக்கு ஒரு ஹேண்ட் குக்கி செஞ்சுருக்கோமே நம்ம, ப்ரௌன் கலரில் இருந்தால் காய் விட்டுருக்கோமா? சூப்பர்டா. இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அது வந்து சேன் குட்டிக்கு மிளகா பொடி இல்லாமல் வெறும் மஞ்சள் பொடி அப்புறம் கறி இந்த பவுடர்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த அடுப்பு வச்சாச்சு, வெங்காயம் தக்காளி ரெடி, நீ சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். அண்ட் சேயான வந்து இன்னைக்கு வீக்கெண்ட்னால அவங்களுக்கு வந்து ஸ்டடி டைம் இல்லை. ஸோ ஜாலியாக அவங்க எல்சா ஷோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க குட்டிமா. டேடி பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்காங்க அவங்க ஆஃபீஸ் வேலையில். அதனால நம்ம அதுக்குள்ளே கடகடன்னு குக்கிங் முடிச்சிட்டோன்னா குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி சேயன் குட்டி வந்து ஃப்ரூட் சாப்பிட்றாங்க. என்னடா ஃப்ரூட் சாப்பிட்றீங்க? ஆரஞ்சு. ஆரஞ்சுனா சேயனுக்கு ரொம்ப பிடிக்குமா? சேயன் வார்த்தை காமிங்களே. சேயன் என்னடா செய்யுது? ஏன்டா ஆரஞ்சு புளிக்க வாங்கிட்டு வந்துட்டாங்க டாடி? ஸோ இதோ பாருங்க, சிக்கன் கிரேவி ரெடி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சேவனுக்கு வந்து சிக்கன் கிரேவி தனியாக காரம் இல்லாமல் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஓப்ஸ் ஹாட்டாக இருக்குது. இந்த வந்துட்டேம்மா, இதோ சேவனோட சிக்கன் கிரேவி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் ரெடி, சாப்பாடு ரெடி. ஸோ அடுத்து குளிக்க போகிறோம். குட்டிமா குளிக்க ரெடி ஆயிட்டீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து சேவனுக்கு வந்து ஸ்விம்மிங் டைம். ஸ்விம்மிங் பூல் வந்து சேவன் குட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறனால அவங்களுக்கு எப்பயாவது ஒரு தடவை ஆசைப்பட்டாங்கன்னா ஸ்விம்மிங், அது இன்னைக்கு கரெக்டாக vlog எடுக்கிற டேல அமைஞ்சிருக்கு. ஏடி குட்டிமா ஹாப்பி அடி? ஓகே. ஸோ என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன சொல்லணும்? ஷார்க்கா? அது ஸ்கார்பியன் மாதிரில இருக்கு. ஓகே. டார்டாய்ஸ். சேர்ந்து நீங்க ஸ்கார்பியன் டார்டாய்ஸ் கூட குளிக்க போறீங்களா இப்போ? ஸ்விம்மிங் பண்ண போறீங்களா? சூப்பர். அவ்வளோ சூட் கரெக்டா இருக்கா குட்டிமா? கேர்ஃபுல்லா இறங்கிட்டீங்களா? சூப்பர். பயங்கரமா இருக்கு ஸ்விம்மிங்கு. ஏண்டா இதுக்கு பேர் தான் இந்த இடத்துல ஸ்விம்மிங் பண்றதாடா? ஸோ இதோ நான் செஞ்ச சிக்கன் கிரேவி அண்ட் பாஸ்மதி ரைஸ். ஸோ 3 பேரும் பார்த்தீங்கன்னா சிக்கனும் ரைஸும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மணி கிட்டத்தட்ட ஒரு 3:30 4 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து பல்லாங்குழி விளாண்டுட்டு இருந்தோம். ஆமாங்க, உடனே சாப்பிட்டோன்னே அவர் வந்து இல்லைன்னா தூக்கம் வருது அப்படின்னு தூங்க கிளம்பிடுவார். ஏன்னா காலையில் வேற ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சு வேலை பார்த்தாங்க இல்லையா, அதனால சரின்ட்டு உட்கார வச்சு ஜாலியாக 3 பேரும் விளாண்டுட்டு சேயன் குட்டிக்கு பல்லாங்குழி எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். மேடமும் செம்மையாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க.
கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். விளாண்டதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா செய்யும் டேடி வந்து கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு வந்து சூடாக டீ போட்டு கொடுத்தாங்க. இப்போ எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்களேன். டைம் என்ன? ஸோ அதனால இப்போ டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. இது எப்பயுமே சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் போடுற டீ எப்படி இருக்கு? லொல்ல டீயா? இனிமே நீங்க உங்க ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு கீர்த்திகா டீ கொண்டு வா, கீர்த்திகா காஃபி கொண்டு வான்னு மட்டும் கேளுங்களேன். ஸோ டீ ரெடி ஆயிட்டு இருக்கு, கொதிச்சிட்டு இருக்கு. போய் அப்படியே ஜாலியா டீ குடிக்க போறோம். அப்புறம் என்னது அதுக்குள்ள வணக்கம் சொல்லிட்டீங்க? டீ குடிக்கணும். சரி, ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேவன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு பேசிட்டு டின்னர் ஒன்றும் பெருசாக சாப்பிட போகிறது மாதிரி தெரியல. ஏன்னா மத்தியானம் சிக்கனும் அந்த ரைஸ் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதனால தான் படம் பார்க்குறோமா இன்னைக்கு. நல்ல படமா இருந்தா பார்ப்போம். ஏதாவது ரொம்ப மொக்கையெல்லாம் வேண்டாம். நேற்று பார்த்த படம் மாதிரி. நேற்று பார்த்த படம்னா ஓகே தான். இருட்டு பரவாயில்ல, எல்லாருமே பார்க்கலாம். ஓகே, ஒன்ஸ் பார்க்கலாம். டகால்டி பார்ப்போம். டகால்டி வேணா பார்க்கலாம். இருட்டுலாம் வந்து அவரை நம்பி யாரும் பார்க்காதீங்க. கிராஃபிக்ஸ் வந்து 0/10 ரேட்டிங் கொடுப்பேன் நான். ரொம்பவே மொக்க கிராஃபிக்ஸ் போட்டு நேற்று டென்ஷன் ஆக்கிட்டாங்க. அதனால பார்ப்போம். இன்னைக்கு ஏதாவது டைம் இருந்தால் படம் பார்ப்போம். சேவன்குட்டி சீக்கிரம் தூங்கினாங்கன்னா, இல்லை நாளைக்கு வந்து மண்டே, ஸோ ஒர்க் டே அஃபிஷியலாக அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆமாம், டீ ஆறப்போகுது. ஸோ நான் டீ குடிக்க கிளம்புறேன். பை பாய். பாய் சொல்லிடுங்கப்பா. பாய் நேயர்களே, பாய். சூப்பர், ஆல் தி பெஸ்ட், கீப் சேஃப், கீப் யுவர் மோட்டிவேட்டட். வெளியில போகாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க. தயவு செய்து எங்களை எல்லாரும் வெளியில அனுப்புறோம். எல்லாருமே வெளியில ஜாலியா போனோம்னா எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்கணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒண்ணே. எல்லாருக்குமே போர் அடிக்குது. ப்ளீஸ் கீப் சேஃப். சூப்பர். லூசா எப்படி போடுவீங்க? சரி. ஓகே. இன்னைக்கு படம் பார்க்கலாமா? என்ன படம்பா? இன்னைக்கு கொஞ்சம் என்ன படம்? ஏப்பா இப்படி பண்ண? சரி, இன்னைக்கு படம் பார்க்கலாமான்னு கேட்டேன். நல்ல படமா?